பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன உங்கள் பாரம்? கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமான் காலை தள்ளாட ஒட்டார், உங்களை காக்கிறவர் உறங்கார். பிரியமானவர்களே, சங்கீதம் 55:22 வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தேற்றுகின்ற ஆண்டவராய் இருக்கிறபடினாலே அவர் சொல்றாரு, நீ ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துட்டே இருக்க, ரொம்ப ஹெவியா இருக்குங்க, என் பின்னாடியே ஏதோ பாரத்தை வச்சா போல இருக்கு, என்னால் ஃப்ரீயா ஆப்ரேட்டே பண்ண முடியல, என்னால் ஃப்ரீயா நடக்க முடியல, வேலை செய்ய முடியல, நான் செஞ்சாலும் அந்த சிந்தனை எனக்குள்ளாக வந்துட்டே இருக்கு. அது என்ன பண்ண போறோம், இந்த காரியத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம், இந்த காரியத்தை நாம எப்படி முடிக்க போறோம், இந்த காரியத்துக்கு தீர்வு என்ன என்று சொல்லி நீங்க யாரையோ குறிச்சு இல்லை எதையோ குறிச்சு சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள். அது ஒரு பாரமாக மாறிவிடுகின்றது. பாரம் மற்றவங்க நம்ம மேல திணிக்கும் பொழுது பாரம், அதே நாம எடுக்கும் பொழுது பொறுப்பு அப்படியாக இருக்கின்றது. அந்த பொறுப்பை காட்டிலும் இது ஒரு பாரம் அழுத்துகின்றதாய் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இந்த வசனம் சொல்லுகிறது நமக்கு அழகாய். தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கும்பொழுது எப்பொழுதெல்லாம் பாரம் தாவீதை நெருக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர் மீது பாரத்தை வைத்து விடுவார். அவர் காலை தள்ளாட விட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், அவர் உன்னை ஆதரிப்பாராம். பிரியமானவர்களே, இந்த ஆதரவு இல்லாம எவ்வளவு பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கும். ஒரு வேடிக்கையான கதை கேட்க நேர்ந்தது. ஒரு காட்டு வழியே ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த புல்கட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு தலை மேலே வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க. அப்போது ஒரு மாட்டு வண்டியில் ஒருத்தர் வந்தார். அவர் பார்த்ததுமே இந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வராங்களே, அப்போ மாட்டு வண்டியை நிறுத்திட்டு அவர் சொன்னாராம், அம்மா அந்த கட்டை கொடுமா, தலை மேலே பாரமாக வச்சுருக்கியே அந்த கட்டை கொடுன்னு சொல்லி அவர் மாட்டு வண்டி மேலே ஏற்றிட்டு அந்த அம்மாவையும் மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு அவர் போயிட்டே இருக்கிறாரு. போகும்போது என்னடா ரொம்ப சைலண்டா இருக்கே அப்படின்னு பேச்சு கொடுக்க பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா அந்த அம்மா மாட்டு வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டும் அந்த புல்கட்டை எடுத்து தலை மேலே வச்சுக்கிட்டாங்களாம். ஏம்மா, நீ இதை தூக்கிட்டு வருவ, இது பாரமா இருக்கே உனக்கு தானம்மா நான் இந்த மாட்டு வண்டி மேலே வச்சுட்டு நீயும் உட்காந்துட்டு வான்னு சொல்றேன், ஆனா நீ என்னடானா இது மேலேயே ஏறி உட்காந்துட்டியே, ஐயோ அது இறக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பாரம் தூக்கிட்டு சுமக்கிறது அது ஒரு பழக்கமாவே போயிடுச்சு. என்னங்க எப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஆலயத்துக்கு வருவாங்க, பாரத்தெல்லாம் இறக்கி வைப்பாங்க. போகும்போது பாரத்தை இறக்கி வச்சுட்டு துக்க முகமா இராம சிரிச்ச முகமா போக மாட்டாங்க. திரும்பி அந்த பாரத்தை தூக்கி தலை மேல வச்சுட்டு சர்ச்சில் இருந்து வெளில போயிடுவாங்க. இந்த பாரத்தை யார் சுமக்கிறது, இந்த பாரம் புலம்பல் பார்ட்டின்னு சொல்லுவோம் ஒரு காலத்துல. அந்த போல மாறிவிடுவாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன உங்கள் பாரம்? கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமான் காலை தள்ளாட ஒட்டார், உங்களை காக்கிறவர் உறங்கார். தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்க பாரத்தை எல்லாம் உம்முடைய பாதப்படியிலே இறக்கி வைக்கிறோம். நீர் எங்களை ஆதரியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.